வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைல்ல முட்டை சாதம் எப்படி குவிக்கா பண்றதா பார்க்க போறோம். இது நான் ஆஃபீஸ்க்கு போய்கிட்டே லஞ்சுக்காக சீக்கிரமா செஞ்ச ரெசிபி. ஸோ வாங்க குவிக்கா பார்த்துடலாம். முட்டை சாதத்துக்கு நீங்கள் வெறும் சாதமும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி பாஸ்மதி அரிசியுமே எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு எண்ணெய் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். முக்கால் பதத்துக்கு தாங்க வேகணும். லைட்டாக நம்ம அழுத்தி பார்க்குறப்ப மட்டும்தான் அது உடையணும். இதை வந்துட்டு எண்ணெய் போட்டு நல்லா பரட்டிட்டு ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இன்றைக்கி ஒரு 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஏன்னா இதில் நம்ம சிக்கனோ இல்லை வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. அதனால் இந்த எக்கு தான் நமக்கு டேஸ்ட்டு தரப்போகுது. அதனால் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் வெறும் பெப்பர் மட்டும் நல்லா தூவிக்கோங்க. முட்டை நீங்கள் போட்ட உடனே கிளற ஆரம்பிச்சிடாதீங்க. கொஞ்சம் ஒரு செகண்ட் 2 செகண்ட் அப்படி விட்டுருங்க. நீங்கள் ஸ்லோவில் வச்சுருங்க முட்டை உடைக்கிறப்போ. ஏன்னா நம்ம பிகினராக இருக்கோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு உடைக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சுரண்டி கிளறிட்டே இருங்க. நீங்கள் நல்ல பொடி மாஸ் பதத்துக்கு கிளறணும். சின்ன சின்னதாக பிடிக்கணும், அந்த மாதிரி கிளறிக்கலாம். இல்லை பெருசாக அப்படின்னாலே ரொம்ப கிளற வேண்டாம், ரொம்ப உடைக்க வேண்டாம் முட்டையை. இப்போ நல்லா சுரண்டி கிளறுங்க. இந்த மாதிரி முட்டை பொடி மாஸ் பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா சுரண்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நான் இன்னைக்கு ஸ்லோவில் வச்சு பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா இப்போ வெந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இந்த முட்டையை தனியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் முட்டையை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு கூட நீங்கள் கிளறலாம். நான் இன்னைக்கு குவிக்காக பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன், அதனால் நான் அப்படியே போடுறேன். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா பீன்ஸ் சும்மா ஒரு 4 பீன்ஸை பொடியாக நறுக்கியிருக்கேன். கொடமிளகா பாதி கொடமிளகா நான் எடுத்திருக்கேன். இதில் கூடவே நீங்கள் கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், முட்டைகோசுமே சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வீட்டில் இருந்த காய்கறி வச்சு நான் இப்படி செஞ்சு காட்டியிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருக்கணும். ஃப்ரைட் ரைஸில் அது ஒன்று தான், நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இஞ்சி பூண்டு விழுது வெறும் ஒரு 1/2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன்னா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போன அப்புறமா நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிசியை ஆற விட்டுருந்தோம்ல, அதை இதில் போட்டுருங்க. இதில் ஒரு மூடி அளவுக்கு நான் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இந்த சோயா சாஸ் தான் நல்ல கலர் கொடுக்கும் எக் ரைஸ்க்கு. சோயா சாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பெப்பர் போட்டிருக்கேன். பெப்பர் நான் இன்னைக்கு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் போட்டிருப்பேன். 1 டம்ளர் அரிசி தான் நான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வேக வைக்கிற அப்போவே உப்பு போட்டிருப்போம். அதனால் இப்போ நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா போட்டுட்டு கூட இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 சிட்டிகை. பொதுவாக ஃப்ரைட் ரைஸ்க்கு மஞ்சள் தூள் போட மாட்டாங்க. இது எக் ரைஸுன்றதுனால இந்த கலருக்காக நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே சிக்கன் மசாலா நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா தான் இதில் அந்த டேஸ்ட்டு கொடுக்கறதே. அது நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே சீரகத்தூள் 1 சிட்டிகை. சும்மா தனியாத்தூள் ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூளும் சும்மா கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே வினிகர் இல்லாட்டி லெமன் இருந்தது அப்படின்னா நீங்கள் சும்மா கொஞ்சம் பிழிஞ்சு விடுங்க. ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணது அப்புறமா தான் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஏன்னா அது அந்த ஃப்ளேம்லேயே நல்லா அந்த ரைஸ் ஃப்ரை ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக. நீங்கள் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு நான் எல்லாமே டக்குன்னு போட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு கூட எல்லாமே போடலாம். நான் பொதுவாக ஆஃப் பண்ணிட்டு தான் எல்லாமே பொறுமையாக போட்டுட்ருப்பேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதை நான் நெக்ஸ்ட்டு போட போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் உடைச்சிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். இல்லை இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். ஈஸியாக எப்படி பிகினர்ஸ் கூட
டக்குன்னு செஞ்சிடலான்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் போய் செக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றுறோம். நான் வந்து அந்த ரூபா பேக்கெட் இருக்குல்ல அதை வந்துட்டு போட்டிருக்கேன். நீங்கள் பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. கடையில் எதுக்கு நீங்கள் வாங்குவீங்க, இதுவே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் முட்டை சாதம். நீங்கள் குவிக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான், குவிக்கான எக் ரைஸ் ரெடி. நீங்கள் இதில் சிக்கன் இல்லை வேறு எதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம்.